அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நடுநிலை பள்ளிகளில் திறனில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தமிழ், ஆங்கிலம், கணிதத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நம்ம எம்இஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் பள்ளியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹரிசாண்டல் பாரை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேக்கிங், எக்ஸாம் மார்க் என்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா திறன் டேஷ்போர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6th, 7th, 8th என்ன டீட்டெயில்ஸ் இந்த மேலே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டோட ரிப்போர்ட்டும் அண்ட் தென் மந்த்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்டில் இருக்கிற ரிப்போர்ட்டு, செப்டம்பரில் இருக்கிற ரிப்போர்ட்டு அண்ட் நவம்பரில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் 3மே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பேஸ்லைனில் இருக்கக்கூடிய மாணவர்கள், நவம்பரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எந்த வகையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேஸ்லைன்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் இதை பிரிண்ட் டு பிடிஎஃபாக கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்களுக்கு சிஸ்டமில் வர மாதிரி வேணும்னா டெஸ்க்டாப் சைட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்லைன் கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கான்ஸை பாருங்கள். எல்லாமே லெஸ்ஸர் தெனில் இருக்குது, கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற ஐக்கானாக இது மூணுத்தையும் மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்னா, இது கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். இது கிளிக் பண்ணுங்கள். இப்போ அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அட் தென் திறன் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். எப்படி சார் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இது சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிண்ட் டு பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுறேன், ஷேர் அப்படின்னு கொடுக்குறேன். ஷேருன்னு கொடுத்த உடனே நமக்கான பிரிண்டர்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த பேஜஸ் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிடிஎஃப்பை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷனும் சேர்ந்து வந்துடும். இதை வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் வேணும்னா இதை ஷேரில் போயிட்டு பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஷேரில் போயிட்டு இந்த பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இங்கே இருக்குங்களா, அது மாதிரி எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜஸும் இந்த மாதிரி வரும். சப்போஸ் உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் வேணும்னா இதை லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும். சிஸ்டமில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த லெட்ரு பேஜஸ் A4 வேணும்னா மேலே போய்ட்டு A4 அப்படின்னு மாற்றிக்கோங்க. கொடுத்தோம்னா உங்களுக்கு 2 பேஜ் வருதா 3 பேஜ் வருதான்னு அசஸ்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அசஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆப்ஷன் அதில் இல்லை. ஸோ அதனால தான் இதை எப்படி பிரிண்ட் டு பிடிஎஃப் தரது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தி திறனில் இருக்கக்கூடிய பேஸ்லைன் மாணவர்களையும் ஒவ்வொரு மாதத்திலும் அவர்கள் எவ்வளோ மதிப்பெண்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் திறனிலிருந்து முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள் என்பதை விவரத்தையும் இந்த மாதிரி பிடிஎஃப் வடிவில் நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.